வாங்க மக்களே, வாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் வெண்டைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். தேவையான பொருள்: வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி. இது குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலையே அரைச்சது. இது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், தாளிக்க கடுகு, இது பெருங்காயம் தூள். பருப்பு குக்கரில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். என் வீடியோலாம் பார்க்குறீங்களா மக்களே? பாருங்கள் ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. என் வீடியோலாம் இன்னும் ஓடாமே கிடக்கு. பெரிய பெரிய விஐபிங்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க, ஒரு நாங்களாம் இங்கே இந்த இடத்துல வாழ்கிறவங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஒரு சாதாரண குடிமகள். நாங்கள் போடுற வீடியோவை பாருங்கள் மக்களே, ப்ளீஸ் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்க மக்களே. எல்லா குழம்புக்குமே மக்களே கொஞ்சம் சாம்பார் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் என்னோடய குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிற ரகசியமே. இதுதான், நான் எல்லாத்துலேயுமே வெந்தயம் போட்டுக்குவேன். தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, இதையும் நம்ம போட்டுக்கணும். வெந்தயம் போடுங்க. உங்களுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டு மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனை. இது என்னோடய சீக்ரெட். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலையை போட்டால் மூஞ்சில் தெரிக்கும். இது ஒரு டிப்ஸு. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா போட்டுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடுங்க. ஏன்னா அது எண்ணெயெல்லாம் சுத்துக்கு தெரிச்சிருது. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். ஏன்னா கருவேப்பிலையை போட்டோம்னே பட்டா 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 அப்படியே தெரிக்கும் அந்த பக்கம். இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சிலர் உப்பு எல்லாம் ஒன்றா போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. இது என்னோடய ஸ்டைல். ஏன்னா இப்போ நம்ம காய் வதக்குறோன்னு வைங்க, நமக்கு தேவையான குழம்புக்கு உண்டான தேவையான எல்லா உப்பும் முதல் டைம் போட்டோம்னா அந்த காய் ரொம்ப உப்பாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். வெங்காயம் வேகும்போது கொஞ்சம் உப்பு, தக்காளி வேகும்போது கொஞ்சம் உப்பு. அதனால் எடுத்த உடனே நிறைய உப்பு போடக்கூடாது. நம்ம இப்போ இந்த எண்ணெய் இருக்கும்போதே இந்த நம்ம வெண்டைக்காவை போட்டோம். என்ன மக்களே, காய்கறியெல்லாம் பயங்கரமான விலை விற்கிது. என்ன காய் வாங்கி சமைக்கிறதுனே தெரியல. எது சாக்குன்னு சொல்லி காய் விலையெல்லாம் ஏற்றிடுறாங்க. இதுக்கு டெய்லி கறி குழம்பாவே செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். பாருங்க மக்களே, வெந்துக்கிட்டு இருக்கு. நான் நல்லா பாட்டு படிக்குவேன் மக்களே. அதனால் நான் சில டைமில் நான் பாட்டு படித்து வீடியோ போடுறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணாதீங்க. இஷ்டம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் வீடியோ ப்ளீஸ் பாருங்கள் மக்களே. தீரமான்கள் பேசும்போது மொழியீதமா நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி போடுறோம். எப்பயுமே தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடணும். அதான் தக்காளி வந்து சாஃப்ட் ஆகும். அதே மாதிரி தக்காளி போட்ட உடனே நம்ம வந்து கொஞ்சம் மூடி வைக்கணும். அதனால தான் வந்து தக்காளிக்கு டைம் கொடுக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு தீயை கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏன்னா ஸ்பீடாக வைக்க வைக்க அந்த தக்காளி உள்ள தண்ணி பூரா என்ன ஆகும்னா அப்படி உறிஞ்சிடும், ஸ்டவ்வே உறிஞ்சிடும், சாஃப்டாக ஆகாது. அதனால் நீங்கள் ஸ்பீடு கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வேகிறதுக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு நீங்கள் மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா சாஃப்ட் மூடி வச்சிடும். இது ஒரு 5 நிமிஷம் தக்காளிக்கு வந்து ஸ்லோ பண்ணிடணும். பாருங்கள்,
நான் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க சாம்பார் வைக்கிறது. இது கூட எங்களுக்கு வைக்க தெரியாதான்னு கேட்காதீங்க. தமிழ்காரங்களாம் சூப்பராக சமைக்குவீங்க. தெரியாதவங்களுக்கு சில பொம்பளை பிள்ளைங்களே இருக்குதுங்க, தெரியாமல் சமையலே தெரியாமல் இருக்குதுங்க இந்த காலத்து பிள்ளைங்க. அதுங்களுக்காக போடுறேன். இதில் சமையலில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு வைக்க தெரியாதுன்னு, நீங்கள் சூப்பராக வைப்பீங்க. நான் கூட ஒரு சிலர் மாதிரி வைக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைப்பக்குவம் இருக்கும். ஓகேங்களா? அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது தெரியாதவங்க பாருங்கள், சமையலே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, வெண்டைக்காவை போட்டு எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு. அதனால் கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், இன்னும் சாஃப்ட் ஆகலை, கொஞ்சம் நேரம். இப்போ பார்த்துருவோமா? ஓரளவுக்கு தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு. சாம்பாருக்கு போதும் இவ்வளோ வெண்டைக்காய் போட்டால். ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி சாம்பார் விழுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு, வேறு காயே இல்லை, வேறு வழி இல்லாது வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறோம். நிறையா இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் செய்வோம். ஆனால் வெண்டைக்காய் சாம்பார் கூட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன். இது நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச சாம்பாருக்கும் போட்டுக்கலாம், புளி குழம்புக்கும் போட்டுக்கலாம், கார குழம்புக்கும் போட்டுக்கலாம், மீன் குழம்புக்கும் போட்டுக்கலாம், எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாம், கறி குழம்பு விட்டு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். அவ்வளோதான் மக்களே. இது வேறு ஒன்றுமே கிடையாது. சாம்பார் நிறைய டிசைனில் வைப்பாங்க, அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற சாம்பார் பிடிக்காது. அதனால் இந்த ஒத்த பொடி போட்டாவே போதும், சாம்பார் சும்மா செமையாக இருக்கும். எங்கள் பசங்க சாப்பாடை எடுத்துகிட்டு போனால் சாம்பாருக்கு அங்கே கூட வேலை செய்கிற பசங்கள்லாம் ஐயோ நல்லாயிருக்கு அப்படின்வாங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்பு குக்கரில் வேக வச்சுருக்கோம், இன்னும் விசில் போல். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் மூடி வச்சுருவோம். பருப்பு போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் இந்த பெருங்காயம் போடணும், லாஸ்ட்டில் தான் இந்த புளியும் ஊற்றணும். சரிங்களா? இப்போ இது நல்லா வேகட்டும், கொதிக்கட்டும் நல்லா. அப்புறமா நம்ம பருப்பை போட்டுக்கலாம். பாருங்கள் மக்களே, இதை பருப்பு குக்கரில் வேக வச்சா தான் நமக்கு சீக்கிரம் வேகும். பார்த்தீங்களா? பூண்டு போட்டு நாங்கள் நிறைய பூண்டு சேர்ப்போம் மக்களே. எல்லாத்துக்கும் பூண்டு இல்லாதது எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டில். சட்னியாக இருக்கட்டும், குழம்பாக இருக்கட்டும், எல்லா குழம்புக்குமே எனக்கு பூண்டு வேணும். இவருங்க பூண்டு ஒரு கையினாலும் போடுவேன். நான் நிறைய பூண்டு போடுவேன். பூண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு பருப்பு இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சிடணும். பூண்டு சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தி, ஹார்ட் ப்ராப்ளம் வராது, கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும். கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுதோ இல்லையோ, ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் வராது. ஏன்னா நான் குண்டாக இருந்தால் கூட எனக்குலாம் இந்த கொலஸ்ட்ரால் பிளட்டில் செக் பண்ணால் கொலஸ்ட்ரால் இருக்காது, ஆனால் வெயிட் நல்லா குண்டுன்னு இருக்குவேன். கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் நார்மலாகவே இருக்கும் எனக்கு. ஏன்னா நரம்பில் இருக்கிற கொலஸ்ட்ரால் தான், பாடியில் இருக்கிறது இல்லை. இது பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. இதனால் கொஞ்சம் வேகட்டும், வெந்து வரட்டும். மூடி வச்சோம். பருப்பு ரெடியாக இருக்குது. இது ஊற்றி புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டா, புளியை இப்போ கரைச்சி வச்சுருவோம் நம்ம புளியை. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. கடைசியில் கொதிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு, ரொம்ப ஈஸி மக்களே. சாம்பார்லாம் பருப்பு வெந்துட்டா போதும், ரொம்ப ஈஸி. பார்ப்போமா? வாங்க மக்களே, வாங்க. என்ன மக்களே, வீடியோ பார்க்குறீங்களா?
பாருங்கள் மக்களே, ப்ளீஸ் மக்களே, நீங்களாம் ஆதரவு கொடுக்கலன்னா எனக்கு வேறு யார் ஆதரவு கொடுப்பா? நம்ம தமிழ்காரங்க. உலகத்தில் இருக்கும் அத்தனை தமிழ் மக்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம். என் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கு வணக்கம். எல்லா தமிழ் மக்களுக்கும், நம்ம தமிழர்கள் தண்ணி போகாத இடத்துல கூட நம்ம தமிழர் போயிடுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இங்கெல்லாம் இருக்கிற நம்ம தமிழ் மக்கள், யூஎஸ்ஏ, யூரோப், எல்லா இடத்துலையும் இருக்கிற தமிழ் மக்கள் நல்லா இருங்க, சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நீ சமையலை பார்த்து செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, லைக் பண்ணுங்கள் மக்களே. அதனால் பாருங்கள், என் வீடியோவை பாருங்கள். ரொம்ப அறுக்கிறேண்ணா மக்களே. அறுத்தேன்னா சாரி பண்ணிக்கோங்க மக்களே. இது ஊற்றிட்டேன், ஏன்னா ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு இதை மொபைல் பிடிச்சிட்டு ஊற்ற முடியாது, அதனால் ஊற்றியாச்சு. பருப்பு, இப்போ பருப்பு ஊற்றியாச்சு. அப்படியே சாம்பார் அப்படியே மணக்குது, கம. புளி ரொம்ப போட்டக்கூடாது மக்களே. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு தான் போடணும். புளி மட்டும் ரொம்ப நீங்கள் புளி சாம்பாரில் ஊற்றிட்டிங்கன்னா இந்த பழைய குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் எப்பயுமே சாம்பாருக்கு புளி ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஊற்றுங்க, அப்புறம் தேவைன்னா ஊற்றுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதனால் புளி கொஞ்சம் போதும். இத்தனைக்கு ஓணும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்தோம்னா இது நல்லா மல்லன்னு கொதிக்கணும். கொதிக்கிறதுல தான் இருக்குது. நல்லா பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். இதை லாஸ்ட்டு ஃபைனல் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். வீட்டில் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோதான், சாம்பார் ரெடி. பருப்பு வச்சா சாம்பார் ரெடி. சாம்பார்லேயே நிறைய சாம்பார் இருக்குது. வெறும் பருப்பு போட்டு சாம்பார் இருக்குது, காய் போட்டு சாம்பார் இருக்குது. உப்பு பருப்பு நம்ம பாசி பருப்பில் அதுவும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த சுகர் பேஷண்ட்டு, அல்சர் பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி வந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சாம்பார் இருக்குது, பாசிப்பருப்பு சாம்பார். நல்லா வெறுமே வேணாம், வெங்காயம், பச்சை மிளகா, பாசிப்பருப்பு. அது பச்சை மிளகா கூட வேணாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வெறும் காஞ்ச மிளகா உருண்டு அது போட்டிங்கன்னா போதும். சூப்பராக இருக்கும். இப்படி சுருக்குன்னு ஏறுது. கொஞ்சம் உப்பு பத்தாது, போட்டோம். அதனால் அந்த சாம்பாரையும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு போட்டு காமிக்கிறேன். உப்பு பருப்பு அதில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா, இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடாது பார்த்தீங்களா, குழந்தைகளுக்கே உண்டான அந்த சாம்பாரில் உப்பு பருப்புன்னுவாங்க, நெய் பருப்புன்னுவாங்க. அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு போடுறேன் இந்த வீடியோ. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பெருங்காயத்தை போட்டுக்கலாம். பெருங்காயமும் அளவுக்கு மீறி போடக்கூடாது, இதாகும், வயிறு புண்ணாயிடும். போதும். ஏன்னா ஆல்ரெடி நான் மசாலா அரைக்கும்போது பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் வாங்கி, பெரிய கட்டி பெருங்காயம் வாங்கி அதை நல்லா பொரித்து போட்டிருக்கேன். என்னோடய குழம்பு தூளில் எல்லாம் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் சும்மா இந்த பருப்புக்காக, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாம்பார்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு கேஸே பிடிக்காது. பெரியவங்க, வயசானவங்க, 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, பேஷண்ட்ஸு, அவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம், நார்மல் காரம் தான். இது குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு, கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது சாம்பார், கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ கொதிக்கும்போது பாதி கொஞ்சம் தண்ணி வற்றிடும். அப்போது ஊற்றிக்கலாம். மணக்க வெண்டைக்காய் சாம்பார் ரெடி மக்களே. இது கொதிக்கட்டும், கொதித்த உடனே நம்ம பார்த்துக்கலாம். மெதுவாக நான் உன்னை தொட வேண்டுமே. பாருங்கள் மக்களே, மழை மழைன்னு கொதிக்குது.
ஒரு ட்ரிக்கு என்ன தெரியுங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு உப்பு போட்டோமா போடலையா ஒரு சந்தேகம் வந்துடும் ஒரு சிலருக்கு. உப்பு போட்டிருந்தீங்கன்னா குழம்புல கரெக்டாக இப்படி நுர வரும் சுத்துக்கும். உப்பு போடலைன்னா நுர வராது. இதில் கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் உப்பு கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னா அந்த பக்கம்லாம் நுர வரும். இதை வச்சு கொஞ்சம் ட்ரிக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அவ்வளோதான் மக்களே, சாம்பார் ரெடி. இப்படி ஒரு சாம்பார் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்கும். நான் வேலை செய்கிற இடத்துல அந்த ஃபாரின்காரங்க இந்த சாம்பார் சூப் மாதிரி ஊற்றி குடிப்பாங்க, கிண்ணத்தில் ஊற்றி. டால் 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 சூப்புன்னுவாங்க. இதை அவங்களுக்கு குழம்புன்னு சொல்ல தெரியாது. சூப், இது சூப்புன்னுவாங்க. நம்ம தண்ணி மாதிரி வைக்கிறோம் இல்லையா சாம்பார், நம்ம குழம்புன்னு சொன்னோம்னா அவங்க நோ திஸ் இஸ் டால் சூப் அப்படின்வாங்க. அந்த ஒரு பையன் அவங்க மகன் ஊற்றி ஊற்றி குடிக்குவான் கிணத்துல. நைஸ்டலான்னு அவங்களுக்கு பூரா இப்படி தண்ணியாக இருக்கிறதெல்லாம் சூப்பு தான். நம்ம தான் குழம்புன்றோம். ஓகே, முடிஞ்சிச்சு மக்களே சாம்பார். பை மக்களே, லைக் பண்ணுங்கள்.